எல்லாருமே உண்மையிலே இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிருக்கீங்களே பெரிய விஷயம் தான். நானும் கமலும் கூட தான் 23 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோடது தெரியுமா? ப்ரோ உண்மையிலேயேவா? ஆமாப்பா, ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவட ஸ்கூலை விடு, பால்வாடியில இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ப்ரோ, கரெக்டான இடத்துல தான் இப்போ நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வேற லெவல் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா? ஏன்னா நீங்கள் பால்வாடி நட்புன்னா நான், மணி, நந்தினி நாங்கள் 3 பேருமே வந்து கை குழந்தையில் இருக்கும் போதே நட்பு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தாங்களா, அதனால தான் சின்ன வயசுலேருந்து நாங்களாம் ஒன்றா வளர்ந்தோம். காயத்ரி மட்டும் தான் 5ஆம் கிளாஸ்லேருந்து வந்து சேர்ந்தா. அப்பத்துலேருந்து இவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவளுங்க 2 பேரும் இவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாளுங்க. அவ்வளோதான், அப்படியே இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கேன். நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பப்பி லவ் சக்சஸ் பண்ணிருக்கீங்க அப்போ? ஆமாம் ப்ரோ, பப்பி லவ் தான். எந்த மட்டும் பப்பி லவ் இல்லை, மணிக்கும் பப்பி லவ் தான். சின்ன வயசுலேருந்தே மனோஜ் லவ் பண்ணான். அதுக்கப்புறம் மனோஜ் இங்கே இல்லை, அவர் நார்த் இந்தியா போயிட்டாரு அவங்க ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் எங்கேயோ அலைஞ்சு கிழிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி இதோ மணி இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. மனோஜ் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக போகிறாரு. எங்கள் லைஃபே வேறு மாதிரி இருந்தது ப்ரோ. உங்க ஃபேமிலி கதையெல்லாம் கேட்கறதுக்கே அப்படியே செம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்குதுப்பா. எல்லாருமே லவ் மேரேஜ்ல நீங்க? ஆமாம் ப்ரோ, எல்லாருமே லவ் மேரேஜ் தான். அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே லவ் மேரேஜ் தான். இதோ இப்போ சந்தோஷ் அண்ணனும் நந்தினியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க 2 பேருக்கும் அடுத்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ எல்லாரும் லவ்வையும் சேர்த்து வச்சிருவோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு லவ் கூட ஃபெயிலியரா போல தெரியுமா? எவ்வளோ பெருமை ஆனா உங்களுக்கு. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குமான்னா அது ஆச்சரியம் தான். இப்போ நான்லாம் எங்கள் வீட்டில் போயிட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வைங்க, எங்கள் அம்மா எதை கொண்டாடி கொண்டே தெரியாது. அந்த மாதிரி திட்டி கழுவி ஊற்றும் என்ன. ஏன் லவ்வுக்கெல்லாம் அலவுட் இல்லையா உங்கள் வீட்டில்? கிட்டத்தட்ட அப்படித்தான். எல்லா பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு உங்கள் குடும்பம்லாம் உண்மையிலே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அப்படித்தான் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை ப்ரோ. இப்போ நான் போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னவங்க, எங்கள் அப்பா ஒரு கேள்வி கேட்பாரு, எங்கள் அம்மா ஒரு கேள்வி கேட்கும். அவ்வளோதான், அதுலேயே முடிஞ்சு போயிடும். நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும். எதுக்குடா இவங்க கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எதுக்குடா லவ் பண்ணிக்கிட்டுன்னு தோணும். எப்பா நீங்கள் வீட்லேயே எதையாவது ஒரு பொண்ணை பார்த்து வைங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூடின்னு போயிடுறேன்ற மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆனால் உங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இல்லாம அதெல்லாம் நிறைய இருக்குது. என்னத்தான் எவ்வளோ பண்ண மாட்டேறா. ஏன் நெகட்டிவா பேசுறீங்க? இப்போ ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிச்சுன்னா நீங்க திருப்பி பண்ணுவீங்களா, இல்ல உங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு நோ சொல்லிடுவீங்களா அந்த பொண்ணுக்கு? என்ன ப்ரோ, ஏதோ பொண்ணு என் பின்னாடி நின்னுன்னு எனக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரியே பேசுறீங்களே. நீங்க வேற. என்னை எவ்வளோ பண்ண மாட்டா. அப்படியே பண்ணாலும் நீங்க சொன்ன மாதிரி தான். ஏம்மா எங்க வீட்டில் எனக்கு பிரச்சனையா இருக்கும்மா, என்னால் முடியாது மன்றுவேன். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? ஏப்பா உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு நோ நான் சொல்றது. அப்படியெல்லாம் நோ சொல்லி ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்க எஸ் சொல்லி லவ் பண்ணுங்க, உங்க லவ் நான் சேர்த்து வைக்கிறேன். தோபர் வீரன ஏங்க அப்படி அங்க பண்ணிடுவீங்களா நீங்க அதெல்லாம்? அதுல என்னடி இருக்கு? உண்மையான காதல சேர்த்து வைக்கிறது தானே நம்ம வேலை. நம்ம குடும்பம் பின்ன என்னத்துக்கு இருக்குது? ஜூலியும் ஜானியும் அப்படித்தானே நீ சேர்த்து வச்ச, அந்த மாதிரி நான் இவங்களை சேர்த்து வைக்க போறேன். ஐ மீன் குணா யாரையாவது லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தா. எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ? இல்ல ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து சோஷியல் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. ஏங்க கமலையா, அதெல்லாம் சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க, சிந்திக்க வேண்டிய விஷயம். எத்தனை பேர் முன்னாடி இப்படி வந்து தைரியமா காதலர்களை சேர்த்து வைப்பாங்க சொல்லுங்க? கரெக்டு தான்மா, ஒத்துக்கிறேன், பொங்காதீங்க. சரி சரி, போதும் போதும் விடுங்க. இங்க வாங்கி வச்ச சாப்பாடெல்லாம் ஆறி போயிடும் பொழுதுதே. கடை கடந்து சாப்பிட்றலாமா? சூப்பர் குணா, நீங்க தான் வைபே. சரி பிரியாணில இருந்து ஆரம்பிப்பா, மற்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிருங்க. ஓகே ரைட்டு. பல நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என் நாக்குக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா எனக்கும் அப்படிதாம்மா இருக்குது. ஐயோ கடவுளே, செம்மம்மா. ஃபுட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. வயிறும் செம்ம ஃபுல் ஆயிடுச்சுடா. பேண்ட்டே கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் வேற எப்படிடா சாப்பிட்றது? அதுவும் இவ்வளோ பெருசு பெருசா இருக்கேடா எல்லாம். ப்ரோ என்ன ப்ரோ அதை போய் பெருசுங்கிறீங்க? அங்கே பாருங்க மணி ஒரு ஜார் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அங்கே பாருங்க என் பொண்டாட்டி அவளும் அதே தான் வாங்கி வச்சிருக்கிறா. என் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்லுவா? வெளியில வந்தாலும் பெருசாக சாப்பிட மாட்டேன்டா ராகுலு, எனக்கு கப் ஐஸ் போதுண்டான்னா. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா உலக்க ஐஸ்கிரீமை வாங்கி வச்சிருக்கிறான். இவளுங்களே சாப்பிட்றாளுங்க, உங்களால முடியாதா ப்ரோ? அது தம்மா துண்டு கிளாஸ்ல இருக்குது, அவ்வளோதான். நீங்க சாப்பிடுங்க ப்ரோ. ஆமா கமல், நீங்க சாப்பிட ஆரம்பிங்களே ஐஸ்கிரீம் தன்னால உள்ள போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வயிற்றுல டெசர்ட்டுக்குன்னு தனியா எப்பவுமே ஒரு இடம் இருக்கும். ஆராய்ச்சியாளர் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, வாங்க ஐஸ்கிரீம் தின்னுவோம். டெசர்ட்டுக்கு தான் இடம் இருக்கம்ல, உள்ள தள்ளுவோம் எல்லாத்தையும், வாங்க. அது சரி. மணி ஏன் இப்படி பண்ற? நீயுமாடா? இதுங்க ரெண்டும் அப்படி பண்ணலன்னா தானே ஆச்சரியம். நாங்க என்ன வேணும்னே வடி பண்றோம். ஐஸ்கிரீம் பிரியாணி அது இதுன்னு சேர்ந்து எல்லாம் ஏப்பம் வருதுரியே, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்காவது ஏப்பம் தான் வருது, எனக்கு தூக்கமே வருதுமா, அந்த அளவுக்கு இருக்குது. தூக்கமே வந்துருச்சு அவருக்கு, பாவம். சரி காய்ஸ், பில்லு வர வரையும் அப்படியே எதனா பேசிக்கிட்டு இருக்கலாம். பில்லு வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம், சரியா? சரி சந்தோஷ். அப்புறம் குணா கமல், உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ப்ரோ.
இந்த நியூ இயர்க்கு நீங்க 2 பேருமே எங்க வீட்டுக்கு வரீங்களா? வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், வரீங்களா? என்னண்ணா வரீங்களான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? வாங்கன்னு சொல்லுங்கண்ணா, 2 பேருமே வந்துருவாங்க. என்ன ப்ரோ வந்துருவீங்க தானே? டேய் 2 பேருக்கும் கமிட்மெண்ட்ஸ் எதனா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்லடா. ஸோ அதனால தான் அப்படி கேட்டேன். எப்படிப்பா நீங்க 2 பேரும் வர முடியுமா? வரலாம் தான் சந்தோஷ், ஆனா சௌமியாவும் எங்களை இன்வைட் பண்ணிருக்கா நியூ இயர் பார்ட்டிக்கு. சௌமியா இன்வைட் பண்ணிருக்காளா? சரி இட்ஸ் ஓகே, அதனால என்ன, சௌமியா எனக்கு ஃப்ரெண்டு, நந்தினிக்கும் ஃப்ரெண்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சௌமியாவை எங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறோம். நீங்களும் அங்கே வந்துருங்க, எல்லாருமே ஒன்றா செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம். சௌமியாவை இன்வைட் பண்ணா இளவரச இணைப்பா அந்த கரீனாவும் கூட சேர்ந்து வருமே. கரீனாவா? நாங்க இப்படி சிரிக்கிறீங்க? அது சரி, அது பேரை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நானும் அப்படித்தான் சிரிச்சேன். சௌமியாவோட ஃப்ரெண்டுங்க கரீனா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது நந்தினி, இதை ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். ஆமா ஆமா, வேற லெவல் பேரா இருக்கு, கேட்டதை சிரிச்சிட்டேன். சரி ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் 2 பேரும் என்ன சொல்றீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? வந்துடுறோம். சௌமியாவே அங்கே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, வந்துடுறோம் எல்லாரும். ஆமாம் வந்துடுறோம். சூப்பர் போங்க. அப்போ இந்த நியூ இயர் நம்ம வீட்டில் திருவிழா மாதிரி இருக்க போகுது. நம்ம குடும்பத்துல எல்லா பண்டிகையும் அப்படி தானே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இந்த வருஷம் நியூ இயர் கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்க போகுது நம்மளுக்கு. ஏன்னு சொல்லுங்க. நமக்குன்னா நம்ம 2 பேருக்கு மட்டும் கேட்குறியா இல்லை எல்லாருக்கும் கேட்குறியா? எல்லாருக்கும்லாம் இல்ல, நம்ம 2 பேருக்கும், அப்புறம் மணிக்கும் மனோஜ் அண்ணனுக்கும். நம்ம 4 பேருக்கு மட்டுமா? எதனால ஸ்பெஷலு எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. வாயை மூடிக்கிட்டு அறிவாளி, நீ எதுவும் சொல்லாத. சந்தோஷ் நீங்களே சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. என் பொண்டாட்டி பிரில்லியன்ட். உடனே வந்துருவான் ஜிங்கு சக்க தூக்கிக்கிட்டே. சும்மா இருடா கொஞ்ச நேரம். என்ன யோசினே, நான் கூட கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க புது கூட்டணி கூட சிரிக்குது. அண்ணே சீக்கிரமா யோசினே. இரு யோசிக்கிறேன். நம்ம 4 பேருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு? எனக்கு ஒன்றும் புரியலையே கடவுளே. கரெக்டு, இந்த நியூ இயர் தான் நம்ம கடைசியா சிங்கிளா இருக்க போறது. கரெக்ட் தானே? அடுத்த வருஷம் நியூ இயர்க்குலாம் நம்மளாம் கப்பலா இருப்போம், அதானே? கரெக்ட் சந்தோஷ், அறிவாளிங்க நீங்க. தேங்க்யூ டி. பரவாயில்ல, என்ன க்ளூ எல்லாம் கேட்பேன்னு நினைச்சேன், கண்டுபிடிச்சிட்டியே. தேங்க்யூ. அப்ப சந்தோஷ் நந்தினி, நீங்க 2 பேருமே நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணிப்பீங்களா? ஆமா குணா, மணிக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்லயே நானும் நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் இயர் ஜூன் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும். ஜூன் மந்தா? மணிக்கு எப்ப மேரேஜ் வச்சிருக்கீங்க? மணிக்கு ஏப்ரல் வச்சிருக்கோம் மேரேஜ். ஏப்ரலா? சரி சூப்பர்ப்பா, சூப்பர். சம்மரில் ஒரு கல்யாண கொண்டாட்டம்ங்கிற மாதிரி இருக்கும் எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம். எல்லாமே காமெடி தான் உனக்கு. வாழ்க்கையை காமெடியா எடுத்துக்கிட்டு போனாதான் ப்ரோ நம்மளால பழிக்க முடியும். இல்லன்னு வைங்க, இருக்கிற பிரச்சனைக்கு அவளைத்தான் இந்நேரம் போய் சேர்ந்துருப்போம் எல்லாரும். என்னப்பா சொல்ற? உங்க குடும்பமே பயங்கரமான கலாட்டா குடும்பம்னு நினைச்சோம். பிரச்சனை எல்லாம் வேற இருக்குமா? தடிக்க வேண்டாம், 1008 பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. ஆனாலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். அது என்னமோ சரிதான். சரி என்ன எல்லாம் ஒரு மாதிரி ஆஃப் ஆவறீங்க? ஆஃப் எல்லாம் ஆவாதீங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுவோம். அதுவும் சரிதான். எங்க இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியலையாங்க? ஏன் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ? இல்ல, வெளியெல்லாம் போய் சாப்பிட்டு வந்தோம், ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப போய் பேசணும்னு கூப்பிட்டுருக்கீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். அப்படி டயர்டா இருக்குன்னா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். சரி நீ தூங்கிருக்க மாட்டேன், அதனால தான் வான்னு சொன்னேன், நீயும் வந்துட்ட. சரி இப்போ என்ன வீட்டுக்கு போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன விஷயம்னா, ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம கிளம்பணும்ல, அப்போ எனக்கு சௌமியா கால் பண்ணியிருந்தா. சரி. இல்லை நம்ம டின்னருக்கு வந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அதான் ஏன் என்னை இன்வைட் பண்ணாமல் போனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. குணா கமலெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, என்னை ஏன் கூப்பிடல, அந்தளவுக்கு என்ன பிடிக்கலையா அவங்க எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டா. எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நந்தினி. ஆமாம்ல, எனக்கும் ஞாபகம் இல்லாமல் போயிருச்சுங்க. இருந்திருந்தா கூப்பிட்டுருப்பேன். என்ன பண்ணுறது இப்போ? சரி, ரொம்ப ஃபீல் பண்ணிச்சா? ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா. நான் உன் காலேஜ் மட்டும் நீ கூட என்னை இன்வைட் பண்ணல பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு கீதா மேரேஜ்க்கு வர முடியாதுன்னு சொன்னல, அதுக்கு வேற அன்னைக்கு அழுதா தெரியுமா என்கிட்ட. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வேறையா? ஏங்க இந்த சௌமியா இப்படி இருக்கு? தெரியல நந்தினி, மேபி அவன் நம்ம கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் எமோஷனலா. அதனால தான் சின்ன விஷயத்துலலாம் ஹர்ட் ஆகுறா. எனக்கு அப்படி தோணல சந்தோஷ். சௌமியா அப்படி எமோஷனலா அட்டாச் ஆகிற பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்டி அப்படி சொல்ற? எமோஷனலா இருக்கவங்க தான் சின்ன விஷயத்துக்குலாம் ஹர்ட் ஆவாங்களே முதல்ல, தெரியுமா? ஆனா சௌமியா அப்படி ஹர்ட் ஆகுற கேஸ் மாதிரி எனக்கு தெரியல. டெய்லி லஞ்ச்ல நாங்களாம் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது அவளை விட்டுட்டு போனோம்னா அவ பெருசா அதை கண்டுக்கவே மாட்டா. தனியா கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு வந்துகிட்டே இருப்பா. டீ குடிக்கும் போதும் அப்படித்தான். அவ டீ இல்லைன்னு கேட்டா ஆனாலும் எங்க பின்னாடி சுத்தி வருவா. நாங்க விட்டுட்டு போனாலும் கண்டுக்க மாட்டா. அவ அந்த மாதிரி எமோஷனலா அட்டாச் ஆகிற ஆளா இருந்திருந்தான்னு வைங்களேன், தினம் உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பா அவ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. ஆனா அவ அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஃபீல் பண்ணி அழுதுருக்கான்னா அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. உங்ககிட்ட தான் அவ எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கா. உங்ககிட்ட தான் ஏதோ தனிப்பட்ட பாசம் இருக்கு. அதனால தான் எங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்ல வரல. சொல்லிட்டு என்ன சொல்லலைங்கிற? தனிப்பட்ட பாசம்னா நீ என்ன அர்த்தத்தில் சொல்ற? அப்படி ஒருவேளை காலேஜ்ல இருந்து அவ என் கூட ஒன்னா படிச்சாலே அதனால அப்படி சொல்றியா?
இருக்கலாம், அப்படியே கூட இருக்கலாம். நான் அப்படி மீன் பண்ணி தான் சொன்னேன். அவ அப்படி இருக்கிறதுல எதனா தப்பு இருக்கா என்ன? உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு தெரியல நந்தினி, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ தானே கண்டுபிடிச்சு சொன்ன எமோஷனலாக அட்டாச் ஆயிருக்கா, தனிப்பட்ட பாசம் வச்சிருக்கான்னு. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், நீயே சொல்லு. ஏங்க, தப்பா சரியான்னு கேட்டாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் சௌமியா உங்கள் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஃபீலிங்ஸா? ஏண்டி இப்பதான் ஏதோ பாசம் வச்சிருக்கிறான்னு சொன்ன, இப்போ ஃபீலிங்ஸுங்கிற? யோ, எல்லாம் ஒண்ணுதாயா. இப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியா விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கேட்டீங்கன்னா சௌமியா உங்களை லவ் பண்றான்னு கூட தான் நான் சொல்லுவேன். அடி பாவி, நீ என்னடி இப்படி பேசுற? அவ அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட வந்து சொன்னாலாக்கும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுங்க. எல்லாம் பிரச்சனை ஒரு நாள் வெடிக்கும் போது தான் தெரியும். அப்ப பாத்துக்கலாம். ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நீ ஆல்ரெடி எனக்கு பொண்டாட்டி தாண்டி. நான் ஏற்கனவே உன் நெத்தியில குங்குமம் வச்சுட்டேன். இன்னும் தாலி மட்டும் தான் கட்டணும். அது அபிஷியலா ஜூன் மந்த் கட்டிட்டேன்னு வை, முடிச்சு போச்சு. வாங்க, இன்னும் 6.5 months இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருமோன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் எதனா சண்டை வந்ததுன்னா அது சரியாயிடும். ஆனா 3வது மனுஷங்க மூலியமா சண்டை வந்ததுன்னு வைங்க, அது மட்டும்தான் பெருசா போகும். இந்த 3வது மனுஷங்கன்னு நீ இப்ப சௌமியாவை பத்தி தானே பேசுற? அவளால தானே நம்ம 2 பேருக்குள்ள உண்மையான சண்டையே வந்தது. அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. இப்போ மறுபடியும் அவள் உங்ககிட்ட கொஞ்சம் அட்டாச் ஆகி வேற பேசுறாங்கிறீங்க, அது இன்னும் எனக்கு பயமா இருக்கு. ஃப்ரீயா விடு நந்தினி, இதையெல்லாம் தலையில போட்டு வச்சிருக்காது. நானும் முன்ன மாதிரி கிடையாதுல்ல. முன்னாடி அவ என்ன சொன்னாலும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அப்படி நம்ப மாட்டேன். நான் என் சைடு கேர்ஃபுல்லா இருக்கேன். என் சைடு நான் கரெக்டா இருந்தாலே எந்த பிரச்சனையும் நடக்காது. நீ கவலைப்படாத. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா உண்மையை சொல்ல போனா நீங்க ஒரு பேக்கு சந்தோஷ். உங்களை ஈஸியா ஏமாத்திர முடியும் யாரா இருந்தாலும். எது நான் பேக்கா உனக்கு? எனக்கு மட்டும் இல்ல சந்தோஷ், ஊருக்கே நீங்க பேக்கு தான். நம்ம வீட்டுல கவி பாப்பா இருக்கே, அது கூட உங்களை ஈஸியா ஏமாத்திரும். போடி, என்னையெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது. என்னோட இன்னொரு பக்கம் தெரியுமாடி உனக்கு? அது எப்படி இருக்கும்னு பாத்திருக்கியா நீ? முதல்ல அவளை தாங்க மாட்டடி நான் காமிச்சனா. பாரு, பால் புட்டியோட பேச்சா இன்னொரு பக்கம் வேற இருக்கா உங்களுக்கு? எங்க காட்டுங்க பாப்போம். பால் புட்டின்னு சொல்லாதடி, டென்ஷன் ஆயிடுவேன் நானு. உண்மை அதுதானே சந்தோஷ், நீங்க பால் புட்டி தானே. இப்ப கூட பாலை தானே குடிச்சிட்டு இருக்கீங்க. வேணாம் நந்தினி, டென்ஷன் ஆகுது எனக்கு. ஆவுங்க, யார் இப்ப வேணான்னது? உங்களோட இன்னொரு பக்கத்தை அப்படித்தான் நான் தெரிஞ்சுக்கிறேனே, காட்டுங்களேன் கொஞ்சமாவது. வேணாண்டி, சைலண்டா எழுந்து போயிரு, அதான் உனக்கு நல்லது. நான் மிரட்டி பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியும்ல, பெரிய மிரட்டல் மன்னனோட பொண்ணு நானு. என்கிட்டயேவா? யோ, நீ யாரியா முதல்ல? என்னய்யா உன்னோட இன்னொரு பக்கம்? சும்மா பூச்சாண்டி காமிக்கிற. ஐயோ, எனக்கு சிரிப்பா வருது. காஞ்ச மிளகா தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோமோன்னு தோணுது. ஆனால் அந்த அம்மாவும் அவ்வளோதானே எடுத்து போட்டுச்சு வீடியோவில். சரி, நாமளும் அதையே போடுவோம். கொத்தமல்லி சாப்பாடு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அம்மா, என்னப்பா உன் சித்தி எழுப்பி விட்டுட்டியா? இல்லம்மா, முதல்ல சித்தி ரூம் கதவையே திறக்கல. எவ்வளோ நேரமா தட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? தூங்கிட்டே இருக்கிறாங்க போல. ரூம் கதவை திறக்கலையா? எவ்வளோ நேரமா தட்டின? ஒரு 10 minutes தட்டிக்கிட்டு இருந்தம்மா. அவ்வளோ நேரம் தட்டியுமா எழுந்துக்கல? ஒருவேளை நேற்று வெளியே போயிட்டு வந்த டயர்டில் தூங்குறாலோ என்னமோ. சரி விடு, அதான் டைம் இருக்குல்ல, 7:30 தானே ஆச்சு. ஒரு 8 o'clock எழுப்பிக்கலாம் அவளை. சரி, நீ போய் குளிச்சுட்டு ரெடியாகு போ. சரிங்க மம்மி, இன்னைக்கு என்ன லஞ்சு? என் தங்க பிள்ளை எவ்வளோ அழகாக கேட்குறான் பாரு. இன்னைக்கு லஞ்சுக்கு அம்மா கொத்தமல்லி சாதம் பண்ண போறேன்டா. புது வகையான டிஷ்ஷு. கொத்தமல்லி சாதமா? ஆமா, அது ஏன்டா மூஞ்ச அப்படி வச்சுன்னு கேட்குற? நம்ம வீட்டில் இதையெல்லாம் செஞ்சது கிடையாது. புதுசாக ட்ரை பண்ணுறீங்களோ? ஆமாண்டா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதான் அதை அப்படியே லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்ல. அந்த கொத்தமல்லி சாதத்தோட அதான் அங்கே வச்சிருக்க பாரு உருளைக்கிழங்கு, அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றேன். இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாயங்காலம் வந்து. வர வர எங்களெல்லாம் லேப் ரேட் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கம்மா. நீங்க ஆன்லைன்ல எதையாவது பார்த்துடுறீங்க, அதை எங்களை வச்சு சோதனை பண்றீங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஏன்டா அஸ்வினி இப்படி பேசுற? அம்மா புதுசா ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான்டா. அந்த சாப்பாடை கூட சாப்பிட்டுறோம்மா, தயவு செஞ்சு இப்படி மட்டும் சிரிக்காதீங்கம்மா, ரொம்ப பயமா இருக்குது. ரொம்ப தான்டா, வர வர உங்க அப்பா மாதிரி ஆயிட்டு வர நீயும். போ, போய் வேலையை பாரு, போ போய் குளிப்போ. இது பெட்டர். அப்புறம் மம்மி, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். என்னடா இன்னைக்கு பத்தி என்ன இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? ஒண்ணுல மம்மி, கம்மிங் எலெக்ஷன்ல நான் ஓட்டு போட முடியுமா? எலெக்ஷன்லயா? டேய், எதுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுற? ஏன் அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதா என்ன? பேசலாம் தான் கண்ணா, ஆனா இப்ப எது கிடைச்சல? ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆகுது பேரு, போ போ. அப்படியெல்லாம் போக மாட்டேன். நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடலாமா? எலெக்ஷனை பத்தி பேச தெரியுது, எந்த வயசுல ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு கூடவா தெரியாது உனக்கு? இப்பெல்லாம் ஓட்டு போட முடியாதுனால 18 வயசுல தான் போட முடியும். இன்னும் 8 வருஷம் நீ வெயிட் பண்ணணும். ஐயோ, இன்னும் 8 வருஷம் வெயிட் பண்ணணுமா? ஓ மை காட். அம்மா, 8 வருஷம்னா 8 years தானம்மா? கடவுளே, இந்த கதிர் பையன் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம ஓட்டு போடலாம், நம்மளுக்கு ஓட்டர் ஐடி இல்லனாலும் ஆதார் கார்டை வச்சு ஓட்டு போடலாம்னு அவன் என்கிட்ட சொன்னாமா. கதிர் சொன்னானா? ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சு போடலாமாம்மா? கண்டுபிடிச்சிருக்கான் அந்த ஞானி. நான் போய் உரைக்கிறேன் அவனை. டேய், நீ இப்போ இதெல்லாம் பேசாத. 8 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். நீ 18 வருஷம் கழிச்சிச்சு, 18 வயசுல தான் நீ ஓட்டு போட முடியும். ஸோ சேட் மம்மி. அப்போ நான் என் ப்ரோக்கு 8 years கழிச்சு தான் ஓட்டு போட முடியும். ஆனால் அதுக்குள்ள என்னோட ப்ரோ 2 times வின் பண்ணியிருப்பாரு தெரியுமா?
ப்ரோவா? டேய் அமைதியா போய்ங்கிறது. ஏன் மம்மி இப்படி பயப்படுறீங்க? என் ப்ரோவோட ஃபிளாக் கலரை தானே நீங்க ட்ரெஸ்ஸா போட்டிருக்கீங்க. சாக்க குறைச்சிட்டு கொத்தமல்லி சோறு கிண்டுங்க மம்மி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு போயிடுறேன் காலையிலேயே. இப்ப போய் நான் குளிச்சிட்டு வரேன். ரெடிடா பரபா அண்ணே இறங்கி பரபா தலைமை இப்படி பாடும்போது எல்லாம் உஷாரா இருக்கணும். வந்துட்டாருல. இனி எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் தான். சக்கரை பொங்கலா? டேய் என்னடா மீன் பண்ற நீ? சக்கரை பொங்கல் எப்படிமா இருக்கும்? இனிப்பா இருக்கும். எங்க ப்ரோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட லைஃபும் இனிப்பா இருக்கும்மா. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். விவரமா தாண்டா இருக்கிறீங்க இந்த காலத்து பசங்க நீங்க. அது சரி, எனக்கே அதான் ஆசை. சரி நம்ம கொத்தமல்லி சோறு கிண்டுவோம். டைம் ஆயிட்டு இருக்கு. மணி என்ன எருமாடி ஒழுங்கா தான் பேச. டேய் இது என்னடி நந்தினி எது மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டா? காலம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அட்டன் பண்ணவே மாட்டா. கிளம்பிட்டு இருக்காளோ என்னமோ. இன்னுமா இந்நேரம்லாம் ரெடி ஆகி வந்துருப்பாடி. மணி 8 ஆயிடுச்சுல. கரெக்ட் தான். ஒரு வேளை நேற்று ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தோம்ல, அதனால லேட்டா எழுந்திரிச்சாலோ என்னமோ. வந்துருவா இரு, என்ன அவசரம். அப்படிங்கிற சரி ஓகே வெயிட் பண்ணி பாப்போம். ஏ ராகுலே மணி நந்தினி எதனா மெசேஜ் பண்ணல? என்ன காலையில இவ்வளவு வேகமா பேசுறானா நீ? அவ எதை மெசேஜ் பண்ணல. காலைல இருந்து நானும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரிப்ளை வரலையா? சரி அவ இங்க வந்தாளா? இல்லை வரவில்லை. ஓ இது வேற. டேய் என்னடா வந்தாளா இல்லையாடா? வரலண்ணா. மணி 8 ஆகுதுடா. 7:45 இங்க வந்துருவாளு. சரி நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சூப்பர் ப்ரோ, நீங்க தான் ஒரு சிறப்பான ஆளு மெசேஜ் பண்ணலன்னு உடனே வீட்டுக்கே போறீங்க பாத்தீங்களா? போங்க சீக்கிரமா போங்க. நான் வேகமா போறாரு பேரு. டேய் எதனா பிரச்சனையா இருக்குமாடா ரெண்டு பேருக்கும்? ஏண்டி மெசேஜ் பண்ணலன்னா போன் எடுக்கலன்னா பிரச்சனைன்னு தான் அர்த்தமா? ஏன் வேற எந்த அர்த்தமும் இருக்க கூடாதா? கரெக்ட் தான். ஆனாலும் மனசுக்கு என்னமோ அப்படித்தான்டா தோணுது. உன் மனசு சரியான மானம் கிட்டதான் இருக்குதுடி. அதனால தான் அப்படி எல்லாம் தோணுது. இந்த மாதிரி பரிசுத்தமான மனசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லதே நினைக்க தோணும். அதுக்கு ஏண்டி வாய் அப்படி கிழிக்கிற? பாதம் இழிச்சது. சரி நம்மளும் போய் பாப்போமாடா நந்தினி என்ன பண்றான்னு. வேணாம் அண்ணன் போயிருக்கிறாருல அண்ணிய பாக்கிறதுக்கு. பார்த்து பேசி கொஞ்சிட்டு வரட்டும். சரி என்ன பண்ணிப்பா? வெக்கம். இதெல்லாம் வேற வருதா உனக்கு? கமிட்டட்லடா நானும். எனக்கும் வருது இல்லையோ. என்னையும் யாழ் கொஞ்சிடறல அப்பெல்லாம் எனக்கும் வெக்க வரதானே செய்யும். நடத்துங்க. ஆனா என் பொண்டாட்டி தாண்டி என்ன கொஞ்சவே மாட்டறா. இப்பெல்லாம் சும்மா கொஞ்சனா கூட அப்படியே போட்டு திட்டுறாடி என்ன. அதான் கல்யாணம் ஆகி 3-4 மாசம் ஆயிடுச்சுல்ல. சும்மா உன கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பாடா உன்னையெல்லாம் அப்படித்தான் திட்டணும். நல்லா காரி துப்பணும். சண்டலி அடியே ஏனாலமும் ஒரு நாள் உனக்கும் வர்றண்டியே. அடே ராகுலியா என் புருஷன் என்ன கொஞ்சவே மாட்டுறான்டா. தூக்கி போட்டு இடுப்புலயே மெதிக்கிறான்டான்னுவே. அன்னைக்கு நானும் சிரிப்பண்டியே. பகல் கனவு காணாது. என் மனோஜ் ரொம்ப சாஃப்டான பர்சன். அவர் என்ன அடிக்கலாம் மாட்டாரு. ஒன்லி கொஞ்சம் தான். இப்படி தாண்டி நிறைய பொண்ணுங்க ஆம்பளைங்களை நம்பி ஏமாறுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பொட்டி பம்பா உங்ககிட்ட தான் அடங்கி இருப்பான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற மாதிரி பாத்துக்கலாம்டா. பொத்து எல்லாரும் அப்படி கிடையாது. என் மனோஜ் ரொம்ப தொங்கமான மனுஷன். பாப்போம். என்னம்மா இவ்வளவு கொதிக்குது? எப்படி நேத்துல நல்ல தானடா இருந்த நீ? ரொம்ப சுடுதுடா. நீ பேசாம ஹாஸ்பிட்டல் கிளம்பு. நம்ம போயிட்டு வந்துடலாம். அக்கா நான் எங்கேயும் வரலக்கா. ப்ளீஸ்க்கா என்னை இப்படியே விட்டுறேன். நான் இன்னைக்கு ஃபுல்லாக என் ரூம்லேயே இருந்துட்டு போகிறேன். நான் ஆஃபீஸ்க்கும் போகலக்கா. கமலுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் உடம்பு முடியலன்னு. நான் இப்படியே இருந்துடுறேன்க்கா ப்ளீஸ்க்கா. லூசாடி நீ இப்படியே இருந்துடுறேன்னா ஜுரம் எப்படி சரியாகும்? முதல்ல எப்படி உனக்கு ஜுரம் வந்ததுன்னே எனக்கு புரியாம இருக்கு. ஒருவேளை நேற்று வெளியே போய் சாப்பிட்டு வந்தீங்களே, அந்த சாப்பாடு தானே ஒத்துக்கலையா உனக்கு? தெரியலக்கா எனக்கு. விட்டுறேன் ப்ளீஸ். நான் இப்படி இருந்துக்கிறேன். என்ன நந்தினி விளையாடுறிய நீ? இப்படியே விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடம்பு சரியாயிடுமாப்போ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ முதல்ல கிளம்பு. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. அக்கா ப்ளீஸ்க்கா ஹாஸ்பிட்டல்லாம் வேணாக்கா. எனக்கு எங்கேயும் வர பிடிக்கல. நான் இப்படி இருந்துடுறேன் ப்ளீஸ்க்கா. என்னை விட்டுறேன். நந்தினி கத்துவத்துற பாரு சந்தோஷ் வந்துட்டான். இப்ப அவனும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சும்மா விட மாட்டான். நீ அவன்கிட்டயே பதில் சொல்லிக்க. நான் போறேன். அக்கா ப்ளீஸ்க்கா எங்கேயும் போவதுக்கா. அவர் இங்க வர வேணான்னு சொல்லு ப்ளீஸ்க்கா. அவர் வர வேணான்னு சொல்லு. என்னடி ஆச்சு உனக்கு? அக்கா ப்ளீஸ்க்கா நான் சொன்ன புரிஞ்சுக்கக்கா. அவர் வர வேணான்னு சொல்லு. நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா. ஏதாவது சொல்லி அவர் அனுப்பிவிடு இங்கிருந்து ப்ளீஸ்க்கா. நந்தினி ப்ளீஸ்க்கா உனக்கு கெஞ்சி கேட்குறேன்க்கா. அவர் இங்க வர வேணான்னு சொல்லு. என்னதாண்டி நடக்குது? சரி இரு, ஒரே நிமிஷம் இரு. நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னை பார்க்கணும்னு சொன்னா கூட அலோவ் பண்ணாத ப்ளீஸ். என்னடி தர்ம சங்கடத்துல ஆளாக்குற? எதனா பிரச்சனையா அவங்க 2 பேருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ ப்ளீஸ்க்கா நான் சொன்னதை மட்டும் பண்ணு. சரி இரு வரேன். என்னதான் பண்ணுதுங்க இந்த பசங்கன்னு ஒன்றும் புரியல. நேற்று தான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. இப்போ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹாய் சந்தோஷ், குட் மார்னிங். குட் மார்னிங்க்கா. நந்தினி ஏன் என்ன பண்றா? ரெடி ஆயிட்டாளா? இன்னும் வரவே இல்லையே. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல.
இன்னைக்கு அவ ஆஃபீஸ் போலையா சந்தோஷ்? ஏன்க்கா என்னாச்சு? கொஞ்சம் உடம்புக்கு முடியலப்பா, அவளுக்கு படுத்துக்கிட்டு இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? உடம்பு சரியில்லையா? எப்படி என்னாச்சு? எப்படி என்ன பிரச்சனை அவளுக்கு? ரிலாக்ஸ் ஆயிரு சந்தோஷ், கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கா அவளுக்கு, அவ்வளவுதான். ஃபீவரா இருக்கா? எப்படி திடீர்னு? சரி நான் போய் அவளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவா. பார்க்கலாம் வேணாம், நீ கிளம்பு ஆஃபீஸ்க்கு. அவளை நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன், சரியா? என்னக்கா எதனா ப்ராப்ளமா என்ன? நான் பார்க்க கூடாதா அவளை? அப்படிலாம் இல்லை சந்தோஷ், அவளுக்கு இந்த ஸ்டொமக் வேற கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னால, அதனால தான் கொஞ்சம் வயிற்றுல அப்படியே கொஞ்சம் அந்த நாமக்கட்டியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதான் அவளுக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக படுத்துக்கிட்டு இருக்கா, அதனால தான் போக வேணாம்னு சொன்னேன். நீ இதை தப்படுத்துக்காத. என்னக்கா சொல்றீங்க? வயிறு வலிக்குதா? ஃபீவர் வேற, வயிறு வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா தான் கரெக்டா இருக்கும். நான் பேசாம இன்னைக்கு நான் லீவ் போட்டுடுறேன்க்கா. நீங்க அவளை கொஞ்சம் ரெடி பண்ணி விடுங்க, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். சந்தோஷ், நானே கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நீ சந்தோஷ், எதுக்கு இதெல்லாம்? பொண்ணுங்களுக்கு ரெகுலராக வர வயிறு வலி தான், நான் பார்த்துக்கிறேன். ரெகுலரா வர வயிறு வலியா? இந்த மந்த் தான் அவளுக்கு முடிச்சிருச்சேக்கா. அப்புறம் எப்படி? அவளுக்கு ஃபுட் பாய்சன் எதுனா ஆயிருக்கு போதுக்கா. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். அடா பாவி, அவளுக்கு பீரியட்ஸ் ஆகிற டேட்டை கூட ஞாபகம் வச்சிருப்பியா நீ? கடவுளே, இப்போ நான் என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? சிஸ்டர் என்ன யோசிக்கிறீங்க? டே கண்ணா, சில நேரத்தில் பொண்ணுங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாலாம் சொல்லிட முடியாது, ஓகேவா? அவளுக்கு வயிறு வலி ப்ளஸ் ஃபீவர், நான் பார்த்துக்கிறேன். பொண்ணுங்களால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன். நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வா. எதுனால நான் உனக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் கொடுக்குறேன், சரியா? சரிக்கா, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க அவளை. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி மட்டும் அவள் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். அவள் கொஞ்சம் சரியாயிட்டானா எனக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்கள், சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட அப்புறமா சொல்லுங்கக்கா. எதுனாலும் பரவாயில்ல, ஓப்பனாக என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நான் அவளை பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். நீங்கள் தான் தப்படுத்துக்காதீங்க. சரி சந்தோஷ், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேக்கா, நான் வரேன். அவளை பார்த்துக்கோங்க. சரிப்பா, பரவாயில்ல. நம்ம நந்தினி கொடுத்து வச்சவதான். நந்தினிக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சந்தோஷ் கிட்ட அவள் ஓப்பனாக பேசலாம். அந்த அளவுக்கு சந்தோஷ் நல்லா மெச்சூர்டான பையனா இருக்கான், ப்ராக்ரெசிவா இருக்கான். இப்படி தான் இருக்கணும் பசங்கன்னா. என் பிள்ளைய நினைச்சா கூட எனக்கு பெருமையா இருக்கு. இந்த குட்டி வயசுல போய் அரசியல் பேசுறான். ஐயோ, என்னை சுத்தி எல்லாம் நல்லவங்களாவே இருக்கிறாங்களே, நல்ல பசங்களா இருக்குதுங்களே. ஆனா சந்தோஷ் இவ்வளவு நல்ல புள்ளியா இருக்கிறான். இந்த நந்தினி எதுக்கு அவனை பார்க்க கூடாதுன்னு சொன்னா? ரெண்டு பேருக்குள்ளேயும் என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு போய் கேட்போம். அவர் போயிட்டாராக்கா? போயிட்டாண்டி. ரொம்ப போராடி தான் அனுப்பி வச்சேன். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். சரி, என்னதான் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும்? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அது ஒன்றும் இல்லை. நான் கொஞ்ச நேரம் இப்படியே தனியாக இருக்கேங்க்கா. சரி, என்னமோ ஒன்று, அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்க விஷயம். ஆனால் உனக்கு இப்போ உடம்பு ரொம்ப கொதிக்குது நந்தினி. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்பாக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சதுன்னு வைக்கி, என்னை உண்டுலன்னு நான் வாக்கிடுவார் அவரு. நீ முதல்ல கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்பா கிட்ட யாருன்னா சொன்னா தானக்கா தெரியும். தயவு செஞ்சு யார்கிட்டே சொல்லாது, அம்மா கிட்டே சொல்லிடாத. நீ அமைதியாக இருக்கா, நான் சரியாயிடுவேன். நான் சொல்லலைனாலும் விஷயம் தன்னால் போயிடும். சந்தோஷ் ஃபோன் பண்ணி சொல்லுவாருன்றியா? சந்தோஷ் டைரக்டாலாம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டான், ஷில்பாத்த கிட்ட சொல்லியிருப்பான். ஷில்பாத்த கிட்ட சொன்னால் போதும். இந்நேரம் அம்மாவுக்கு ஃபோன் போயிருக்கும். அம்மாவுக்கு ஃபோன் போனால் போதும், அப்பா கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்பா கிட்ட விஷயம் தெரிஞ்சதுன்னு வையே, இன்னொரு 10 நிமிஷத்துல உனக்கு கால் வரும், ஹாஸ்பிட்டல் கிளம்பி போ, இல்லை நான் வரேன்னு. ஐயோ, இந்த குடும்பம் இருக்குதே, கடவுளே, பாசங்கிற பேர்ல சாவடிக்கிறாங்க எல்லாரும். ஏக்கா, நான் விட்டுறேன்க்கா. அப்பா ஃபோன் பண்ணா கூட நீயே எதனா மேனேஜ் பண்ணிக்கோ. நான் யாருக்கிட்டே பேச விருப்பப்படலக்கா. நான் இன்னைக்கு அமைதியாக ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். ஏன் மூஞ்ச பாரு, சரியான இஞ்சியா இருக்கடி நீனு. வர வர சந்தோஷ் மாதிரியே பண்ணிக்கிட்டு நீயும். சரிப்போ, என்னமோ ஒன்று, நான் வீட்டில் கசாயத்தை போட்டு எடுத்துட்டு வரேன், அதையாவது குடிச்சிட்டு படு. சரி. தோபாரன், இவள கசாயம் ஓகேவா அப்போ உனக்கு? என்னை அமைதியாக விட்டேன்னா நான் எதை கொடுத்தாலும் குடிச்சிருவேங்க்கா. என்னை விட்டுரு கொஞ்சம் அமைதியா. நீ போ இங்கேருந்து முதல்ல. சரிடி அம்மா, போறேன். துரத்திக்கிட்டே இருக்காது. கசாயத்தோட திரும்பி வருவேண்டி. அம்மா, அவளை அதை மட்டும் நீ குடிக்கலன்னு வையி, இன்னைக்கு என்னோட இன்னொரு முகத்தை பாப்ப நீ. இதே வார்த்தையை தான் நேற்று அந்தாலும் என்கிட்ட சொன்னான். அவனை அந்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன், அந்தாள்கிட்ட நான் பேசவும் மாட்டேன், அந்தாலும் நான் பார்க்கவும் மாட்டேன். நீ எரும மாடு. ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் பண்ணுவாங்க. என்ன காயத்ரி வரா? காயத்ரி. ஹாய்க்கா, குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங் டி. வா, என்ன கையில என்ன எடுத்துன்னு வந்திருக்குற? இதுவா கசாயங்க்கா, உங்க சிஸ்டருக்கு தான் உடம்பு முடியலையே. சந்தோஷ் விஷயத்த சொல்லியிருப்பான்னு தெரியும், ஆனா கசாயத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கலடி. ஃபோன் காலை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேற லெவல் தான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? சந்தோஷ் அண்ணன் விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே ஷில்பாத்த ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டாங்க. கடன்னு இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஏற்கனவே. அதையெல்லாம் கொட்டி தண்ணியை ஊற்றி அப்படியே கசாயத்தை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ரெடி ஆனதும் நான் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேங்க. அத்தை ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதி அத்தை கிட்ட, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைனா அத்தையே வந்திருப்பாங்க இங்கே. நான் நினைச்சது தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. எப்படி இன்னொரு 10 நிமிஷத்துல அப்பா கால் பண்றாரு. சரிம்மா, நீ கசாயத்தை எடுத்துட்டு போய் கூட அவகிட்ட. குடிக்கலன்னு சொன்னா அவ கொமட்டிலே குத்து. அதில் நான் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கா, நீங்கள் கவலையே படாதீங்க. மூக்கை கிழிச்சு வாயை கிழிச்சு வாயில் ஊற்றிடுறேன். சூப்பர், போ போ, கடகடன்னு ஓடு. நீங்கள் வரல?
நீ கொடுத்தாலே அவ குடிச்சிடுவா, அந்த நம்பிக்கை தான். நீ போய் கொடு அவளுக்கிட்ட, நான் ஷில்பாத்த கிட்ட பேசிட்டு வரேன். சரிங்கக்கா, போயிட்டு வரேன். என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைங்கிறத நினைச்சு கவலைப்படுறதா இல்ல என் தங்கச்சியோட மாமியார் வீடு இந்த அளவுக்கு அவ மேல கேரிங்கா இருக்கிறாங்களேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா? எனக்கு ஒன்றும் புரியல கடவுளே. ஆனா எதுவா இருந்தா என்ன, சந்தோஷம் தான். பரவாயில்லையே, ஒரு சொட்டு கூட வீணாகாம உன் வாயில ஊத்தி இருக்கேன் போலயே நானு. சூப்பர்ல. ஆனா நீ எல்லாம் உருப்படவே மாட்டே தெரியுமா? நன்றிடி செல்லம். ஆனா கோச்சிக்காத, எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. உடம்பு பேரு தீயா கொதிக்குது, அதனால தானே உனக்கு கசாயம் போட்டு கொண்டு வந்தோம். எதுக்குடி தேவையில்லாம கோச்சிக்கிற? ச்சே, ஐயோ கடவுளே, என்னால முடியலையே. இரு செல்லம், சாயங்காலம் ஒரு ரவுண்டு குடிக்கலாம்னா சரியாயிடும். ஓடி பைத்தியக்காரி, நீ வேற. எனக்கு கொஞ்சம் சர்க்கரையோ இல்லைன்னா வெள்ளமோ எடுத்துட்டு வந்து தாயண்டி, தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. தோட்டா சர்க்கரையும் வெள்ளமுமாப்பா, வேலையை பார்த்துக்கிட்டு. இதுலயே பணம் வெள்ளம் போட்டு தான் கொடுத்துருக்கோம். இதுலயே போதுமான தித்திப்பு வந்திருக்கும் உனக்கு, சரியா? எக்ஸ்ட்ரா வெள்ளம் நீ எதுவும் சாப்பிட தேவையில்ல. அம்மா பேருக்குன்னு வெள்ளத்தை போட்டு வச்சிருக்கீங்க, மற்றபடி தொண்டையில மிளகும் இஞ்சியும் தாண்டி இருக்குது. அந்த அளவுக்கு காரலா இருக்குடி எனக்கு. ப்ளீஸ் டி, கொஞ்சோண்டு எடுத்துன்னு வாடி. அதுக்கு பேர் தான் கசாயம், அப்படித்தான் இருக்கும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, உடம்பு சரியாகணும்ல. ஆமா, என்ன நேற்று நைட்டு வரையும் நல்லா தானே இருந்த, அப்புறம் என்ன திடீர்னு ஜுரம் உனக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எதனா ஒத்துக்கலையா என்ன? அதை வேற ஏன்டி கேட்குற? இருக்கலாம் மேபி எல்லாம் இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது தான் காரணமா இருக்கும். நான் கூட வீட்டுக்கு போயிட்டு கசாயம் குடிக்கணும். குடி. சரி, சந்தோஷ் அண்ணன் நெய்யே நீ பார்க்கவே விடல. அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போனார் தெரியுமா? அவருக்கு உடம்பு சரியில்லை, என்னால போய் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இதை வேற பண்ணாரா? எப்போ? அத்தைக்கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அவருக்கு, ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சி, லூசு மாதிரி பேசாத. எவ்வளோ கேரிங்கா இருக்காரு தெரியுமா உன் மேல? உன்னை பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போனாரு. சரி விடு, இப்போ எதுக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போங்கிறது. சரி போறேன். உனக்கும் அண்ணனுக்கு எதனா ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ராப்ளமெல்லாம் இல்லை. சரி, ஒன்றும் இல்லைன்னா ஓகே தான். சரி, நீ ரெஸ்ட் எடு. கசாயத்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கணும்னா நல்லா இருக்கும். படு. சரிடி சொல்லும். சரி, நான் வீட்டுக்கு போறேன். போயிட்டு கொஞ்சம் கசாயத்தை குடிச்சிட்டு நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே வந்து பார்க்குறேன் உன்னை. மதியானம் உனக்கு நோய் கஞ்சி எடுத்துட்டு வரேன். நோய் கஞ்சா? அதெல்லாம் வேணாண்டி. உடம்பு சரியில்லைன்னா நோய் கஞ்சி தாண்டி சாப்பிடணும். பின்ன பிரியாணி தின்னுவாங்க. நான் பாத்துக்கிறேன் உன்னை. படு ஒழுங்கா. அதான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டல. நான் தான் இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு டாக்டரா இருந்து உன்னை பாத்துப்பேன், சரியா? இப்போ நீங்க படுத்து தூங்குங்க பேஷண்ட். நான் மதியானம் வந்து உங்களை பாத்துக்கிறேன். பாய். நீ டாக்டர் விளையாட்டு விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனாடி உனக்கு. உனக்கு தானே இப்போ உடம்பு சரியில்லை, அப்போ உன்னை வச்சு தானே நான் விளையாட முடியும். மூடிக்கிட்டு இருடி, மதியம் வரேன். இவளை சின்ன வயசுல நீ தாண்டி டாக்டர்னு சொல்லி உசுப்பேத்தி தப்பு பண்ணிட்டோம். அதனால தான் இப்போ வரைக்கும் அதே விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கா. புலம்பாதடி, படு அமைதியா. எல்லாத்தையும் கேட்டுட்டு போறா பாரு. ஐயோ, ஆளாளுக்கு வந்து சந்தோஷ்க்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்களே. இப்போ இவங்க 2 பேரும் கேட்டுட்டாங்க. அடுத்து ஷில்பாத்த வருவாங்க, அடுத்து அப்பா ஃபோன் பண்ணுவார். நான் இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? அந்த ஆளுக்கிட்ட என்னால் இனிமேல் பேசவும் முடியாது. நான் என்ன காரணத்தை சொல்கிறது? உண்மையான காரணத்தை என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அந்த ஆளுக்கிட்ட பேசலைன்னா எல்லாரும் பிரச்சனைன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன் நீனு?